ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜனி ஆலன் ராஸ்வால். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மோர் குழம்பு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதமாக எப்படி ஒரு மோர் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இது கூடயே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா 1/2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு பச்சரிசி இருக்குது. அதை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடானது அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீர்க்காய்கள் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சவுச்சோ சொரக்காய், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதனோட வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதனோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி அதனோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால இது உங்களுக்கு ஆறினோடனே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கொதிக்கும் போதும் கொஞ்சம் கெட்டியாகிறதுனால நல்லா தாராளமாக தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் 6 நாளும் கெட்டியாகி வரும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் இதை நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கப் நிறையா நான் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா அதனோட மோர் ரெடி ஆகிடும். இப்போ இந்த குழம்பு இந்த சைடில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மோரை இது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மோர் சேர்த்த பிறகு இது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி கொஞ்சம் ஒரு கொதி வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நுரைச்சி ஒரு அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வதக்கிக்கலாம். இது நல்ல எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம குழம்புல என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குள்ளேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.